நான் இப்போ இங்கே இருக்கிறேன்டா, அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அதாவது நார்த் சைடில் இருக்கிற பருத்தித்துறை என்ற இடத்துல இருக்கிறேன். ஸோ இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஏதோ ஒரு துறைமுகமாக இருந்ததாக சில பேர் சொல்கிறேன், எனக்கு தெரியலை, நானும் கேள்விப்பட்டேன். ஸோ இது ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஐ திங்க் மஹிந்த ராஜபக்ஷவோ இல்லை மைத்ரிபால சிறிசேன அந்த அவற்ற காலத்தில் வந்து இது ஒரு பெரிய துறைமுகமாக மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பல நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. பட் இப்போ அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னென்னு எனக்கு தெரியல. மேபி அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு துறைமுகம் சார்ந்த கட்டிடமாக இருந்திருக்கலாம். ஒரு மிக அழகான ஒரு இடம். ஸோ எங்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி அதான் அந்த துறைமுகத்திற்கான ஒரு இதாக இருந்திருக்கலாம் அந்த காலப்பகுதியில். ஸோ இங்கால வந்து கூடுதலாக டூரிஸ்ட் வந்து அங்கே சைடில் குளிக்கிறவில்லை. அங்கே சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களை தெரியும் தானே, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கால சைடில் டூரிஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அது வந்து இந்த ஆர்மி பாயிண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அங்கால சைடில் அப்படியே ஃபுல்லாகவே ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கால தான் கூட்டம் அந்த பெரிய பெரிய போர்டில் வந்து மீன் பிடிக்கிறவைகள். இந்த இடம் சரியான ஆழமான இடம். இந்த இந்த பகுதி வந்து சரியான ஆழமான இடம்னு சொல்கிறவன். இந்த சைடில் குளிக்க விட மாட்டேன் கடல், அங்கால சைடில் குளிக்கலாம். அதாவது பருத்தி எக்ஸ்போர்ட் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன். பருத்தி துறைன்றதுக்கான பேர் வந்து காரணமே அங்கே வந்து பருத்தி சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் நடந்ததாகவும் ஃபேமஸான இடம் என்று சொல்கிறவையா. ஸோ இந்த இதுதான் இந்த பருத்தித்துறையினுடைய பழைய காலம் பருத்தித்துறை துறைமுகம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது சரியான வீராக இருந்தபடியே இந்த கண்ணாடியை நான் போட்டு கொண்டு வந்தேன். Okay.